அவன் மாலை காலை எழுந்தவுடன் படிப்பு, பின் கடிமை கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டுட்டான். அவன் பாப்பாவுக்கு பாடிட்டான். பாப்பான் நம்மால் வந்தாரு, காலை படி, கடும்பகல் படி, மாலை படி, எல்லாம் படிபடினா. மாலை முழுதும் விளையாட்டுங்கிறது என்னது? இது விளையாட்டு ஒரு கல்வி, விளையாட்டும் ஒரு படிப்பு. மாலையில விளையாடுனதுல விட்டமின் டி இருக்குது, நல்ல சத்து இருக்குது. மாலை வெயில் மருந்துங்கிறான். அதனாலதான் எல்லா பள்ளிக்கூடங்களும் மாலை நேரத்தில் விளையாட்டுக்கு ஒரு மணி நேரம் வச்சான். விளையாட்டு பீரியடுன்னு ஒன்று வச்சான், விளையாட்டு வகுப்பு. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உடல் நலம் இல்லாத அறிவு கல்வி, உடல் நலம் இல்லாத செல்வம், உடல் நலம் இல்லாத புகழ், உடல் நலம் இல்லாத பதவி எதுவும் பயனற்றது, பயனற்றது. அப்ப உடல் நலம் வேணும்ல. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்கிறான் திருமூலர். உடல் பல நுட்பமான வேலைகளை செய்யும் தொழிற்சாலை, அதை பேணி பாதுகாக்கணும்ல. அப்ப விளையாடணும்ல, உடலை வலிமை வச்சுக்கணும்ல. அப்ப படி 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 படி. அவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படி சொல்லிட்டாரு. அந்த பாரதிதாசன் தான்டா சொல்றான், உய்வகை காட்டும் உயர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதி என்று அவன் தான்டா பாடுறான். என் தம்பி அபு சொன்ன மாதிரி பழனி பாபா எங்க அண்ணன் வந்து அம்பேத்கரை பெரியாரை சொல்லாதவங்க சொன்ன அந்த காலம் அவரை பற்றி சொன்னது. நாங்க கூட தான்டா பேசுறோம். 10 வருஷமா அவரை ஊரா பேசின ஒரு மகன் நானும் தான். அப்புறம் பார்க்க என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவம் காணொலியை இப்ப பரப்புனாங்க, நான் கூட வச்சேன் என்னுடைய தன் நிலைப்படத்துல. என்னுடைய பேராசிரியர் அவர் தான் எனக்கு தமிழ் படிப்பிச்சவர், என்னுடைய தமிழ் துறை பேராசிரியர். அவருக்கு ஒரு செல்ல மகன் போல நான். அப்ப அவர் சொல்றாரு, நாங்கள்லாம் பாரதிதாசனுக்கு பக்கம் இருந்து பாரதிக்கு எதிரான ஒரு கூட்டத்தில், அதான் திராவிட சிந்தனையில் வந்தவன். எங்க அப்பாவை சொல்றாரு, நெல்லைக்கண்ணன் மட்டும்தான் பாரதிக்கு பேசுவாரு, நாங்கெல்லாம் ஏத்து பேசுவோம். அப்புறமா பேராசிரியர் இந்த வேலைக்கு வந்து படிக்க தப்பண்ணிட்டோம், ரொம்ப தப்பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப தப்பண்ணிட்டோம்னு தோணுச்சு. அப்புறம் முட்டாள்தனம் பண்ணிட்டோம்டான்னு தோணுச்சு அப்படின்னு. அவன் எனக்கு படிப்பிச்சிருக்கான்னா அவன் சாதாரணமா படிப்பிச்சிருப்பானா? அவன் தான் சொன்னால, டே ஒரு அக்ரஹாரத்திலிருந்து ஒரு இளைஞன் இவ்வளவுதான்டா பாட முடியும், அவனை போய் நோன்றியலடா. 1000 முண்டுங்கள் சாதின்னு சொல்லிட்டான். அப்புறம் அந்நீர் எப்படி புகழ் என்ன நீதினு கேட்டான், அவனே ஒத்துக்கிட்டான் 1000 ஜாதின்னு இருக்கு. அப்புறம் என்ன சொல்றான், ஒழிக்கணும். அவன் என்ன சாதிகள் இல்லையடி பாப்பா, அப்பா ஆத்தாவுக்கு பாடினா கேட்காதுன்ட்டு பாப்பா வேணாம் பாப்பா, அதை விட்டுடாங்கிறான். பாதகம் செய்வோரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, எப்படி சொல்லி கொடுக்கிறான்.